நீங்க வந்து தனியா பாத்துக்கோ என் மாமியார். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்தியாவை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இந்த பொண்ணு இருந்ததுன்னா நான் இந்த வீட்டை விட்டு எங்கன்னா போயிடுவேன். ஏன்டா தப்பு தப்பா முடிவு பண்ற? நம்ம பட்ட கஷ்டம்லாம் நம்ம மருமகளுக்கு வரக்கூடாது, நான் அனுப்பிச்சுட்டேன் சார். நாங்க டெய்லி போன் பேசுவோம். என் பசங்க என் மாமனார் தான் டிராப் பிக்கப் பண்ணுவாங்க. நான் தனியா இருக்கோம், ஆனா சேர்ந்து இருக்க மாதிரி. என்னால நம்பவே முடியலப்பா. என் பையன் வந்து என் மருமகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அவங்க 2 பேரும் ஒரு ஹாப்பியா இருக்காங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார். எங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கலான்ட்டு நாங்க வெளியே வந்தோம் சார். அப்ப என்ன பழிச்சுன்றியா? அஜரே ஆட்ட மாதிரி போச்சு. எது கோபப்படுற? குடும்பத்துக்குள்ள ரொம்ப சண்டை வரக்கூடாது, விரைய வச்சுட்டேங்க. 10 பேருன்னது இவ்வளவு பேருக்கு சமைக்கிறது நம்மளுக்கு வராது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எல்லா நாளும் நான் வந்து உங்க கூட வந்துட்டே இருக்க முடியாது. நான் இல்லைனாலும் நீங்க டிராவல் பண்ணணும். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? பார்க்க கூட வரல எங்க அம்மா. எங்க மாமியார் தான் பாத்துட்டு இருக்காங்க. போடா உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நம்ம பட்ட கஷ்டம்லாம் நம்ம மருமகளுக்கு வரக்கூடாது, நம்ம மருமவ நல்லபடியா போய் வாழணும்ட்டு நான் அனுப்பிச்சுட்டேன் சார். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊர்ல தான் இருந்தேன், ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. கன்சீவ் ஆயிட்டாங்களா, கன்சீவ் இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. வாங்கியா போவோம். நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் வெடிச்சிரு போல இருக்கியா. அதனால எனக்கு அந்த ஊர்ல சுத்தமா இருக்கவே பிடிக்கவே இல்லை சார். எனக்கு பார்க்க கூட வரல எங்க அம்மா. எங்க மாமியார் தான் பாத்துட்டு இருக்காங்க. பல மடங்கு பாசமா வச்சுங்கிற சார். தாயோட கூட சொல்லாது சார், நான் தான் சார் தாய். அது ஒரு கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார். எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. அதனால 2 பசங்களுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். நம்ம அவங்கள வேறையா வச்சிட்டோம்னா அவங்களுக்குள்ளேயும் சண்டை வராது, நமக்குள்ளேயும் சண்டை வராது. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. ஒரே வீட்டுல தானே நம்ம குடி இருக்கிறோம். சாப்பாடு மட்டும் தனியா நானே சமைச்சு போட்டாதான் அவருக்கு பிடிக்கும். என்னடா ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நீங்க தனி கொடுத்தலாம் போல, இவங்க தனி கொடுத்தலாம் இருக்காங்க. இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?